செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஈரோடு மாவட்டத்தில் காவிரி ஆறு, பவானி ஆறு, நொய்யல் ஆறு, கீழ்பவானி கால்வாய், காலிங்கராயன் கால்வாய் என பல்வேறு பாசன பகுதிகள் இருப்பதால் கோடையின் தாக்கம் பெரியதாக தெரியாது. ஈரோட்டில் இருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலை, ஈரோட்டில் இருந்து திருப்பூர் செல்லும் பெருந்துறை சாலை, ஈரோடு மேட்டூர் செல்லும் பவானி சாலை, ஈரோட்டில் இருந்து சென்னிமலை செல்லும் சாலைகளில் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தன. தற்போது இந்த சாலைகளிலெல்லாம் விரிவாக்கம் என்ற பெயரில் மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி வீழ்த்தியுள்ளனர். சித்தோட்டில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் மட்டும் 3532 மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளன. இந்த ஒரு சாலையில் மட்டுமே இவ்வளவு மரங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் மற்ற சாலைகளில் எவ்வளவு மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்தியாவிலேயே அதிக வெயில் அடிக்கும் நகரமாக ஈரோடு மாறியிருப்பதற்கு இதுதான் காரணம் என்று சமூக ஆர்வலர் பிரபாகரன் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.